விண்வெளியில் மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கும் ஒரு செயற்கைக்கோள், உங்கள் கைகளில் இருக்கும் ஒரு எளிய 50 கிராம் சாக்லேட் துண்டு மற்றும் உங்கள் நெஞ்சிற்குள் வினாடிக்கு ஒரு முறை துடித்துக் கொண்டிருக்கும் இதயம். மேலோட்டமாக பார்த்தால் இவை மூன்றிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றுதான் உங்கள் மூளை உடனடியாக கணக்கிடும். ஆனால் அங்கேதான் மனிதர்களாகிய நாம் ஏமாறுகிறோம். இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச மாயை. உண்மை என்னவென்றால், இவை மூன்றும் கண்ணுக்கு தெரியாத ஒற்றை நாணயத்தின் வெவ்வேறு முகங்கள் மட்டுமே. ஆம், ஒரு சாக்லேட்டிற்குள் தூங்கும் அதே சக்திதான் விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளையும் இயக்குகிறது. அந்த நாணயத்தின் பெயர்தான் ஆற்றல், எனர்ஜி. நாம் வாழும் இந்த அகிலத்தில் எதுவும் புதிதாக உருவாக்கப்படுவதும் இல்லை, முற்றிலுமாக அழிந்து போவதும் இல்லை. 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பின் பிக் பேங் போது உதித்த அதே ஆதி நெருப்புதான் ஒரு துளி கூட குறையாமல் இன்று வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த யூனிவர்ஸ் மிஸ்ட்ரியை கொஞ்சம் ஆழமா நம்ம தமிழ் இன்ஸ்பிரேஷன் மூலம் பார்க்கலாம். அத்தியாயம் 1. உங்களுக்குள் இருக்கும் நிலை, ஆற்றல். தி சைக்காலஜி ஆஃப் பொட்டென்ஷியல். இயற்பியலாளர்கள் ஒட்டுமொத்த அண்டவெளியையும் பருப்பொருள், ஆற்றல், காலம் மற்றும் வெளி ஆகிய 4 பிரதான தூண்களை கொண்டுதான் புரிந்து கொள்கிறார்கள். இதில் ஆற்றலை விஞ்ஞானிகள் பல வடிவங்களாக பிரித்தாலும் பிரதானமாக 2 பிரிவுகளுக்குள் அடக்குகிறார்கள். அதில் முதலாவது, எவ்வித பௌதீக இயக்கமும் இன்றி ஒரு பொருளின் வடிவத்திற்குள்ளோ அல்லது அமைப்பிற்குள்ளோ மௌனமாக தன்னை திணித்து கொண்டிருக்கும் நிலை ஆற்றல் எனப்படும் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக தோன்றினாலும் ஒரு சிறு தூண்டுதல் கிடைத்தால் அகோரமாய் வெடித்து கிளம்ப காத்திருக்கும் ஒரு மௌன அரக்கன். இதற்கும் உங்கள் அன்றாட வாழ்விற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? ஒரு மிகப்பெரிய உளவியல் ரகசியம் இதில் ஒளிந்துள்ளது. மனிதர்களாகிய நாம் எப்படி நமது உண்மையான திறமைகளை உள்ளே பூட்டி வைத்துக்கொண்டு நம்மால் முடியாது என்று அமைதியாக இருக்கிறோமோ, அதேபோல்தான் இந்த இயற்கையும் தனது மாபெரும் சக்தியை சாதாரண பொருட்களுக்குள் ஒழித்து வைத்துள்ளது. இந்த நிலை ஆற்றல் இயற்கையில் 4 விசித்திரமான வடிவங்களில் ஒளிந்துள்ளது. மீட்சி நிலை ஆற்றல், இலாஸ்டிக் பொட்டென்ஷியல். ஒரு வில்லை நீங்கள் பின்னோக்கி இழுக்கும் போதோ அல்லது ஒரு இரும்பு ஸ்பிரிங்கை மிக இறுக்கமாக அழுத்தும் போதோ அதன் உள்ளே இருக்கும் அணுக்கள் பிரம்மாண்டமான அழுத்தத்தை சேமிக்கின்றன. கையை எடுத்த அடுத்த மைக்ரோ நொடி அந்த ஆற்றல் வன்முறையாக வெளிப்படுகிறது. மின் ஆற்றல் திறன், எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். ஒரு சாதாரண பேட்டரியின் உள்ளே நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்துகள்கள் வேதியியல் அரண்களால் பிரிக்கப்பட்டு பாய்வதற்கு காத்திருக்கும் அழுத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. புவியீர்ப்பு நிலை ஆற்றல், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். பூமியின் ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு பொருளை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக இந்த ஆற்றல் திணிக்கப்படுகிறது. மலையின் உச்சியில் இருக்கும் ஒரு மாபெரும் பாறைக்கல் எந்த அசைவும் இன்றி நின்றாலும் அதற்குள் மரண வீழ்ச்சிக்கான பேராற்றல் ஒளிந்துள்ளது. வேதி ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி. இதுதான் நேரடியாக உங்களை இயக்குவது. நீங்கள் சாப்பிடும் ஒரு சாதாரண 50 கிராம் சாக்லேட் பாரில் சுமார் 250 கலோரிகள் வேதி ஆற்றல் உறங்கி கிடக்கிறது. உழைப்பே இல்லாமல் உங்கள் உடல் தொடர்ந்து 2.5 மணி நேரம் உயிர் வாழ்வதற்கும் உங்கள் மூளை சிந்திப்பதற்கும் தேவையான அஸ்திவார ஆற்றல் அது. ஒரு சாதாரண சாக்லேட்டிற்குள் 2.5 மணி நேர மனித ஆயுளுக்கான சக்தி ஒளிந்திருக்கிறது என்றால் உங்கள் ஒட்டுமொத்த உடலுக்குள் எவ்வளவு பெரிய சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அத்தியாயம் 2. பாயும் பேரலைகள், செயலாக மாறும் இயக்க ஆற்றல். தி ஆக்ஷன் இக்குவேஷன். உறங்கும் திறமைகள் வெளிப்படும்போது அது எப்படி பெரும் வெற்றியாக மாறுகிறதோ அதேபோல நிலை ஆற்றல் தன் கட்டுப்பாட்டு சங்கிலிகளை உடைத்துக்கொண்டு பாயத் தொடங்கும் போது அது இயக்க ஆற்றல் எனப்படும் கைனடிக் எனர்ஜி அவதாரம் எடுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நகரும் ஒரு சிறு எலக்ட்ரான் துகள் முதல் விண்வெளியில் அதிவேகமாக சுழலும் பால்வெளி மண்டலங்கள் வரை நகரும் எல்லாவற்றிற்கும் இந்த இயக்க ஆற்றல் உண்டு. இது 5 வெவ்வேறு அதிசய அலைகளாக தடம் மாறுகிறது. கதிர்வீச்சு ஆற்றல், ரேடியன்ட் எனர்ஜி. ஒளியும் பிற கதிர்வீச்சுகளும் மின்காந்த புலங்களின் தொடர்ச்சியான மாற்றங்களால் அதிவேகமாக பாயும் ஒரு உன்னதமான வடிவம். ஒளி ஆற்றல், அக்கௌஸ்டிக் எனர்ஜி. சத்தம் என்பது வெறும் காதுகளுக்கான உணர்வு அல்ல,
அது காற்றில் உள்ள மூலக்கூறுகளை நெருக்கியும் விரித்தும் பௌதீக ரீதியாக பயணிக்கும் ஒரு அலை. மின் ஆற்றல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கோடிக்கணக்கான எலக்ட்ரான்கள் ஒரு கம்பிக்குள் சீறிப்பாயும் துகள்களின் நதி இது. வெப்ப ஆற்றல், தெர்மல் எனர்ஜி. வெப்பம் என்பது வேறொன்றுமில்லை, ஒரு பொருளுக்குள் இருக்கும் அணுக்களின் அதீத அதிர்வுதான். ஒரு பொருள் எவ்வளவு அதிகமாக வெப்பமடைகிறதோ அவ்வளவு வேகமாக அதற்குள் இருக்கும் அணுக்கள் பைத்தியம் பிடித்தது போல துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றன. அணுக்கரு ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. ஒரு அணுவின் உட்கருவை பிணைத்து வைத்திருக்கும் மாபெரும் விசை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் உலக புகழ்பெற்ற E=mc² சமன்பாட்டின்படி ஒரு பொருளின் நிறையை ஒளியின் வேகத்தின் வர்க்கத்தால் பெருக்கும்போது வெளிப்படும் ஆற்றல் அளப்பரியது. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆகப்பெரிய அழிவு ஆயுதமான அணுகுண்டில் வெளிப்படுவது இந்த ஆற்றல்தான். அத்தியாயம் 3, பிரபஞ்சத்தின் நடனமும் உழைப்பின் சங்கிலியும். த லா ஆஃப் பெர்ஃபெக்ட் அக்கவுண்டிங். நீங்கள் செய்யும் சிறு உழைப்பு கூட வீணாகிவிட்டதாக எப்போதாவது வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? பல வருடங்கள் கஷ்டப்பட்டும் பலனில்லையே என்று மனம் உடைந்திருக்கிறீர்களா? அறிவியல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. உங்கள் உழைப்பின் ஒரு துளி வியர்வை கூட இந்த பிரபஞ்சத்தில் ஒருபோதும் வீணாவதில்லை. இதை இயற்பியலின் ஆற்றல் மாறா விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மூலம் பார்ப்போம். பிரபஞ்சம் என்பது ஒரு கச்சிதமான கணக்கு புத்தகம். அதில் ஒரு பைசா கூட காணாமல் போகாது. ஒரு மனிதன் ஒரு கனமான செங்கல் வண்டியை சுமந்து கொண்டு ஒரு செங்குத்தான மேட்டில் தள்ளி கொண்டு செல்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே என்ன நடக்கிறது? அவன் சாப்பிட்ட உணவிலிருந்த வேதி ஆற்றல் அவனது தசாற்றல், அவனது தசை நார்களில் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. வண்டியை மேலே தள்ளும்போது அவனது உடல் வெப்பமடைந்து வியர்க்கிறது. அதாவது அவனது ஆற்றல் வெப்பமாக மாறி வளிமண்டலத்தில் கலக்கிறது. அவன் உச்சியை அடையும் போது அவனது இயக்க ஆற்றல் முழுவதும் அந்த வண்டியின் மீது புவியீர்ப்பு நிலை ஆற்றலாக மாறி சேமிக்கப்பட்டு விடுகிறது. இப்போது அவன் அந்த வண்டியை சரிவில் கவிழ்க்கிறான். அடுத்த நொடி அந்த நிலையாற்றல் மீண்டும் அசுர வேகத்தில் இயக்க ஆற்றலாக மாறி செங்கற்களை கீழே வீழ்த்துகிறது. செங்கற்கள் தரையில் மோதும் அந்த வினாடியில் அதன் ஆற்றல் முழுவதும் அதிபயங்கர சத்தமாகவும், ஒளி ஆற்றல் செங்கற்கள் சிதறும் மீட்சி ஆற்றலாகவும், உராய்வினால் வெப்பமாகவும் மாறி காற்றில் கரைகிறது. பாருங்கள், உணவு என்ற வேதி ஆற்றலில் தொடங்கிய சங்கிலி இயக்கம், வெப்பம், நிலை ஆற்றல் என மாறி இறுதியில் சத்தமாகவும் வெப்பமாகவும் பிரபஞ்சத்தில் கலந்துவிட்டது. அந்த மனிதனின் உழைப்பு எங்கும் மறைந்துவிடவில்லை. அது பிரபஞ்சத்தின் அணுக்களில் ஊடுருவி தன் முகமூடியை மட்டுமே மாற்றிக்கொண்டது. உங்கள் ஒவ்வொரு செயலும், உழைப்பும், வலியும் இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பில் ஏதோ ஒரு வகையில் நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. அத்தியாயம் 4, என்ட்ரோபி, காலத்தின் இரக்கமற்ற சட்டம், த ஆரோ ஆஃப் டைம். ஆனால் இங்குதான் நவீன இயற்பியலின் மிக ஆழமான, உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு இருண்ட உண்மை ஒளிந்திருக்கிறது. பிரபஞ்சத்தில் ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தேவையற்ற வெப்பமாக மாறி விண்வெளியில் சிதறுகிறது. இந்த சிதறிய வெப்ப ஆற்றலை நம்மால் மீண்டும் ஒன்றிணைத்து எந்த ஒரு வேலைக்கும் பயன்படுத்த முடியாது. இதற்கு அறிவியல் வைத்துள்ள பெயர் என்ட்ரோபி, ஒழுங்கின்மை. இது பிரபஞ்சம் இயங்குவதற்காக அது விதித்துள்ள ஒரு காலவரி, டாக்ஸ் ஆஃப் டைம். நீங்கள் ஒரு வேலையை செய்தாலும் செய்யாமல் சோம்பேறியாக படுத்திருந்தாலும் உங்கள் உடலிலும் உங்களை சுற்றியும் இருக்கும் பயனுள்ள ஆற்றல் மெல்ல மெல்ல பரவி சிதறி பயனற்ற வெப்பமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் மனிதர்களாகிய நாம் முதுமை அடைகிறோம், இரும்பில் துருப்பிடிக்கிறது, மலைகள் தேய்கின்றன. ஒரு கட்டத்தில் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றலும் முழுமையாக சிதறி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே சீரான வெப்பநிலையை அடைந்துவிடும். அன்று விண்மீன்கள் எரியாது, எந்த ஒரு வேதியியல் வினையும் நடக்காது. இதைத்தான் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் வெப்ப மரணம், ஹீட் டெத் ஆஃப் த யூனிவர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த விதி மனிதர்களுக்கு உணர்த்தும் உளவியல் பாடம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரம் மற்றும் ஆற்றல் மிகவும் குறைவானது. அதை தேவையற்ற கவலைகளிலும் சோம்பேறித்தனத்திலும் சிதறவிடப் போகிறீர்களா? அல்லது உங்கள் கனவுகளை அடைவதற்கான ஆக்கப்பூர்வமான செயலாக உருமாற்றப் போகிறீர்களா? அத்தியாயம் 5, நீங்கள் வெறும் மனிதன் அல்ல,
ஒரு குவாண்டம் என்ஜின், த 100 வாட் ஹியூமன். இந்த மாபெரும் ஆற்றலின் அளவை விஞ்ஞானிகள் ஜூல் என்ற அலகால் அளக்கிறார்கள். தோராயமாக 100 கிராம் எடையுள்ள ஒரு ஆப்பிளை 1 மீட்டர் உயரத்திற்கு தூக்க தேவையான ஆற்றல் ஒரு ஜூல். அதே ஆற்றல் எந்த வேகத்தில் உருமாறுகிறது என்பதை வாட் என்ற அலகால் அளக்கிறோம். ஒரு வினாடிக்கு ஒரு ஜூல் ஆற்றல் பயன்பட்டால் அது 1 வாட் 1 W = 1 ஜூல் per செகண்ட். உங்கள் வீட்டில் எரியும் ஒரு 100 வாட் மின்விளக்கு எந்த வேகத்தில் ஆற்றலை ஒளியாகவும் வெப்பமாகவும் சிதறடிக்கிறதோ அதே துல்லியமான வேகத்தில்தான் ஒரு சராசரி மனித உடலும் தன் வாழ்நாள் முழுவதும் வேதி ஆற்றலை தொடர்ந்து வெப்பமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆம், உயிரியல் ரீதியாக நீங்கள் நடமாடும் ஒரு 100 வாட் பல்பு. நீங்கள் சும்மா அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கூட உங்கள் மூளை ஒரு சிறிய LED விளக்கு எரியும் அளவிற்கு ஆற்றலை தொடர்ந்து எரித்து கொண்டே இருக்கிறது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பெருவெடிப்பின் போது தோன்றிய அதே மாபெரும் ஆற்றல்தான் இன்று உங்கள் இரத்தத்தின் ஓட்டமாகவும் உங்கள் மூளையின் மின்னோட்டமாகவும் உங்களின் கோபமாகவும் உங்களின் சிரிப்பாகவும் உருமாறியிருக்கிறது. உங்களைச் சுற்றியுள்ள தடைகளை பார்த்து இனி ஒருபோதும் அஞ்சாதீர்கள். ஏனென்றால் 14 பில்லியன் ஆண்டுகளாக நட்சத்திரங்களில் எரிந்து கோள்களில் மோதி பரிணாம வளர்ச்சியில் செதுக்கப்பட்டு இன்று ஒரு மனித உடலாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒற்றை அறிவியல் விதியை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டால் உங்கள் உடல் மற்றும் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் எல்லையற்ற ஆற்றலை உங்களால் ஒருபோதும் வீணாக்க முடியாது. இயற்கையின் இந்த அற்புதமான அறிவியல் மற்றும் உளவியல் ரகசியங்கள் உங்கள் சிந்தனையின் எல்லையை சற்று விரிவடைய செய்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து நமது தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.